16வது கணக்கு 3/4 வரிசையுடைய ஒரு அணி A மற்றும் 3/4 வரிசையுடைய அணி A மற்றும் B என்ற இரண்டு அணிகளும் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு B மற்றும் B இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஆகிய இரண்டையும் வரையறை செய்யுமாறு உள்ள அணிகள் எனில் B அணியின் வரிசையை காண்க. அதாவது A என்ற அணியினுடைய வரிசையை கொடுத்துட்டாங்க சாமி. அது கூட B என்ற அணியை பெருக்குறாங்க. எப்போ பெருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லாவே தெரியும். A என்ற அணியினுடைய வரிசை இப்போங்க 3/4 இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்போ பெருக்க முடியும்? இந்த நிரல் சமமாக இருக்கணும் எனக்கு. ஓகே, இந்த நிரல் சமமாக இருக்கணும். இந்த நிரலுக்கும் இந்த நிறையும் சமமாக இருக்கணும். முதல் அணியினுடைய நிரலும் இரண்டாவது அணியினுடைய நிறையும் சமமாக இருக்கணும். இப்போ எது வேணாலும் இங்கே வரட்டும். ஓகே, அடுத்தது ஏவும் பியும் அப்போ தான் பெருக்க முடியும். இங்கே ஏ டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் இது என்ன பண்ணணும்? நம்ம படுத்துட்ருக்கிறத நிற்க வைக்கிறத படுத்துட்ருக்கணும். அதாவது நிறைய நிரலாகவும் நிரலாகவும் மாற்றி எழுதணும். அப்போ இதனுடைய வரிசை என்னவா மாறிடும்? 4/3ன்னு மாறுமா? அப்போ எப்போ இது கூட பியை பெருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய இந்த நிரல் தான் இங்கே நிறையா இருக்கணும். அப்போ 3 இங்கே ஏதோ ஒன்று இருக்கணும். இப்போ இதுக்கு இது இங்கே பாருங்கள், பி என்னவா இருக்குன்னு எனக்கு இது வந்துச்சு 3 இன்ட்டு கொஸ்டின் மார்க்கு. ஏ டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்குது பாருங்கள், 4/3ன்னு இருக்குது. அப்போ இங்கே 4 இருக்குன்னா இங்கே என்னவா தான் இருக்கணும்? எனக்கு 4ஆக தான் இருக்கணும். அப்போ பி என்ற அணியினுடைய வரிசை என்னன்னு பாரு 3/4. அவ்வளோதான். இப்போ இங்கே சொல்லிட்டேன்ல, இது அப்படியே நீங்கள் இப்போ போடலாம் நம்ம. ஓகே, இதே தான் எடுத்து அப்படியே போட போகிறோம். நான் ஏ ஈக்குவல் டு இந்த அணி என்ன இருக்கணும்? ஏஐஜேன்னு தான் போடுவோம். வரிசையில் எழுதும்போது ஏஐஜேன்னு போடுவோம். இது அணி தான். இது ஏஐஜேன்னா 1 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ வரிசை என்னன்னு கொடுத்துட்டாங்க? 3/4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பி எனக்கு தெரியாது. அந்த பி என்னன்னு இருக்கிறேன் ஏஐஜே. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எது? ஏ டிரான்ஸ்போஸையும் பியும் பெருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஏ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏஐஜே. மாறிடுமா? இது எப்படியா மாறும்? அது ஜே ஐயா மாறும்ல. அப்போ இது எப்படி நாவும் 4/3 மிஸ் இதை நான் மாற்றணும்னா இங்கே தான் டிரான்ஸ்போஸ் போட்டோம்ல, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, இப்போது இது கூட யாரை பெருக்கணும்? பியை பெருக்கணும். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு எப்போ பெருக்க முடியும்? கண்டிஷன் என்னது நமக்கு? ஏஐஜே 4/3. இப்போது பி இது கொஸ்டின் மார்க் எனக்கு தெரியாது. இது எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டால் சும்மா x/yன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஏஐஜே x/y. இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கே என்ன தான் இருக்கணும்? 3 இருக்கணும். ரைட். இன்னொன்று கொடுத்துருக்காங்க பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு. அப்போ பி எனக்கு என்னது? ஏஐஜே x/yயா. ஏ டிரான்ஸ்போஸ் என்னது? ஏஐஜே 4/3. இங்கே 4 இருந்துச்சுன்னா இங்கே என்ன தான் இருக்கணும்? எனக்கு 4 இருக்கணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 இருக்குது, ஒய்க்கு பதிலாக 4 இருக்குது. ஸோ பி என்ற அணியினுடைய வரிசை ஏஐஜே பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸ் தானே போடணும். ஸோ 3/4. ஓகேம்மா, ஜஸ்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான்.